சுத்தமான காத்து இல்லை, சுத்தமான உணவு இல்லை. எல்லாத்துலேயும் கலப்படம், பொய், பித்தலாட்டம், லஞ்சம், ஊழல், கேப் மாரித்தனம், சுரண்டுறது, அராஜகம். என் பொண்ணுக்கு 2.5 வயசு. அவளை விட்டுட்டு நான் பிஎட் பண்ணுறேன். நான் வெளியே போக வேண்டியிருக்கு. வீட்லேயும் இருந்தாகணும். நான் என் லட்சியத்தை பார்க்கிறதா இல்லை பொண்ணுக்கு பொறுப்பெடுத்துக்கிறதா? எனக்கு என்ன கன்ஃபியூஷனாக நான் என்ன பண்ணுறது, எப்படி முன்னேறது, வழிகாட்டுங்க சார். நான் அர்ஜுனன் மாதிரி உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ நான் என்ன செய்யறது? அனைவருக்கும் நன்றி. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மைசெல்ஃப் டாக்டர் குமார் மனோஜ். ஐ am an European trained doctor of modern medicine. தற்போது டெல்லியில் உள்ள அரசு மருத்துவமனை பல்கலைக்கழகத்தில் மனநல மருத்துவ துறையில் பணியாற்றுகிறேன். நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்தப்ப நான் என் தாய்நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோடு தான் வந்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, நான் சொல்ல போகிறது சில பேருக்கு உறுத்தலாக இருக்கும், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏறக்குறைய 70% மக்கள் அதாவது தில்லி என்சிஆர் மாதிரி காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிறவங்க சவம் மாதிரி இருக்காங்க. சவம்னு நான் சொல்கிறதோட அர்த்தம், ஒருவேளை அவங்க மூளை செத்து போயிருக்கலாம், இல்லை உணர்வே மறத்து போயிருக்கலாம். அதாவது சுற்றி முற்றி பார்த்தா நாம் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே என்னை மாதிரி ஏதாவது ஒரு வளர்ந்த நாட்டில் நீண்ட காலம் இல்லை வாழ்ந்துட்டுருக்கிற எல்லாரும் நான் சொல்கிறத ஆமோதிப்பாங்க. இது கண்டிப்பாக 2ஆம் தரமான வாழ்க்கை. சுத்தமான காற்று இல்லை, சுத்தமான உணவு இல்லை, எல்லாத்துலேயும் கலப்படம், பொய், பித்தலாட்டம், லஞ்சம், ஊழல், கேப்மாரித்தனம், சுரண்டல், அராஜகம். அதனால் முரண்பாடு ஏற்படுது. இதுதான் என்னோட அடிப்படை கேள்வி. தயவு செஞ்சு வழிகாட்டணும். அர்ஜுனன் மாதிரி உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ நான் என்ன செய்யறது? இதே பிரச்சனையில் உழண்டுட்டு இருக்கிறதா? எப்படியாவது சமுதாயத்தில் உங்களை மாதிரி மெதுவாக முட்டி மோதி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறதா? இல்லை யூரோப் மாதிரி வளர்ந்த வெளிநாடுகளுக்கு போய் நிம்மதியாக என்னோட வாழ்க்கையையும் அடுத்த தலைமுறையோட வாழ்க்கையையும் நல்லபடி நடத்துறதா? பாருங்க, புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு. புரிஞ்சவங்களால ஓடி போக முடியாது. தூக்கத்துல வேணா ஓடி போகலாம். எப்பவாவது எனக்கும் உங்களுக்கு ஏற்படுற அதே உணர்வுகள் ஏற்படுது, சரிங்களா? ஆனா நானும் கொஞ்சம் தகிடுதத்தம் பண்ணலாம் இல்லையா? அதனாலதான் நான் சொல்றேன், ஓடி போகவெல்லாம் முடியாது. அதுவும் இல்லாம நான் ஓடக்கூடாதுங்கிறதுல எனக்கு நானே உறுதியா இருக்கேன். எதுக்கு இப்படி உயிரை கொடுத்து வேலை செய்யறோம்னு எனக்கும் தோணும். நீங்க சொல்ற அத்தனையும் நானும் அனுபவிக்கிறேன், சரிங்களா? பல தடவை சுவத்துல போய் தலையை முட்டிக்கிறேனோ, வாழ்க்கையை வீணடிக்கிறேனோன்னு தோணும். நான் ஒருவேளை வேற எங்கேயாவது இருந்திருந்தா இன்னும் நல்லபடி இருந்திருக்கலாம். ஆனாலும் காலூன்றி நிலைச்சு நிக்கணும், ஓடக்கூடாது. இது நடக்காது, வாய்ப்பே இல்லை. உங்களோட தேவை எங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேற எந்த இடத்துக்கு போக முடியும்? என்னோட தேவை இங்க இருக்கு, அப்புறம் நான் அங்க போய் என்ன பண்றது? எனக்கு புரியுது. ஆனா நோய் எங்க கான்சென்ட்ரேட்டடா இருக்கோ அங்க அதிக வேலை செய்ய வேண்டி இருக்கும் இல்லையா? இங்கே அவ்வளவு அதிகமாக போராட்டம், சுரண்டல் இருக்குது. எதை எடுத்தாலும் பாலிட்டிக்ஸ். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் நான் இங்கே கொஞ்சம் யோசித்து பார்த்து புரிதல் உணர்வோட கார்பன் எமிஷனை கம்மி பண்ணலாம்னு மெட்ரோவில் வந்தேன். யோசித்து பாருங்கள், காலையில் 5 மணிக்கு ரோஹிணி டெல்லி நார்த்தில் இருக்குது, கிளம்பினேன். பார்த்தது என்னென்னா, மக்கள் மெட்ரோவில் ஒரு சீட்டுக்காக இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ நான் மறுபடியும் அதையே திரும்ப சொல்கிறேன். 70% பேர் சவம் மாதிரி இருக்காங்க, பார்க்க கூட முடியலை. அங்கே என்ன நடக்குதுன்னு புரியாத அளவுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கணும். மோரோவர், ஆல் தீஸ் பீப்புள் ஹூ ஆர் டையிங் ஃபார் தட் பர்டிகுலர் சீட், தே ஆல் ஆர் வெரி வெல் எஜுகேட்டட், கான்வென்ட் எஜுகேட்டட், அண்ட் ஸோ காலேஜ் போகிறவங்க, நல்ல கார்ப்பரேட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு சீட்டுக்காக உயிரை விடுறாங்க. தூரத்திலிருந்து பையை வீசி சீட்டை பிடிக்கிறாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் அவங்க முகத்தை பார்க்கணும், அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி என்ன வெற்றி அடைஞ்சாங்க, கொடி நாட்டினாங்க? இதெல்லாம் சின்ன உதாரணங்கள் தான். இவ்வளோ பொல்யூஷனில் இருக்கிறோம். காசு கொடுத்து சாப்பிட நல்லதா ஒரு பொருள் வாங்கலாம்னாலும் எதெடுத்தாலும் கலப்படம். அதனால் மனசு வருத்தமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற அத்தனையும் சரியானது தான், ஒத்துக்கிறேன். அதோட சேர்த்து இன்னும் 5-6 விஷயங்களை கூடுதலாக என்னால் சொல்ல முடியும்.
எப்படிப்பட்ட நரகத்தை ஒரு சாமானிய இந்தியன் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதை விட மக்களை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சி பண்றவங்க 2 மடங்கு அதிக நரகத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆமாங்க, கண்டிப்பா. இது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நரகம், பெரிய நரகம், அதை விட பெரிய நரகம் எல்லாம் இங்கே அனுபவிச்சாகணும். இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்னோட முடிவு இதுதான், எல்லா நரகத்தையும் சகிச்சுக்கலாம். மற்றபடி அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க தான் முடிவெடுக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, போராட்டம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம தகைமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இல்லையா? நோய் இருக்கிற இடத்துல தான் மருத்துவரும் இருக்கணும். நீங்க டாக்டர் தான். நோய் இல்லாத இடத்துக்கு டாக்டர் எதுக்கு போறாரு? அதனால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேல போலாம். நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. உங்க வழிகாட்டுதலுக்கு மிக்க நன்றி. இந்தியாவுல தார்மீகமான மனிதனா அறிவுக்கு மதிப்பு கொடுக்கறவன் கிடையாது. அறிஞ்சவங்க, புரிஞ்சவங்க, தெரிஞ்சுக்க முயற்சி பண்றவங்க, தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, இவங்களை அதிகபட்சம் அறிஞர்கள்னு சொல்லுவோம், இல்ல ஸ்காலர்னு சொல்லுவோம், இல்ல ஆர்வலர்னு சொல்லுவோம். ஆனா தார்மீகமானவங்கன்னு சொல்ல மாட்டோம். யாராவது உங்ககிட்ட அதிகமா கேள்வி கேட்டா உங்களுக்கு அவரை ஒரு தார்மீகவாதின்னு சொல்றது கஷ்டம். ஆனா தர்மத்தின் முதன்மை பொருளே புரிஞ்சுக்கிறது தான். தார்மீகவாதி புரிஞ்சுக்க விரும்புவான். நாம என்ன பண்ணிட்டோம்? தர்மத்தின் பொருளே இப்படி தலை வணங்குறது. தலை வணங்குறதுனா என்ன? எதுவுமே புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம சும்மா தலைய குனி, தலை வணங்கு, அது போதும். யாருக்கு முன்னாடி வணங்குறீங்கன்னு கூட தெரியாது, ஆனா தலை வணங்கி நிக்கிறீங்க இல்லையா? ஒரு சாமானிய மனிதன் கடவுளுக்கு பணிகிறேன்னு சொல்லுவான். யாருக்குன்னு கேளுங்க, கடவுள் கிட்டன்னு சொல்லுவான். கடவுள்னா யாரு தெரியாது. யாருன்னு தெரியலன்னா அப்ப யாருக்கு முன்னாடி தலை குனியறீங்க? இல்லைங்க, கும்பிடுறது அவசியம். எதுக்கு கும்பிடுறது அவசியம்? ஏன்னா அது நல்ல விஷயம், மாரலான விஷயம்னு சொல்றீங்க. இது மாதிரி ஏதாவது மாரல் வேல்யூஸ்னு பட்டா உடனே கும்பிடு போடுறீங்க. அறிவை தர்மம்னு நினைக்கிறதையே இந்தியா நிறுத்திடுச்சு. இந்தியா அறிவையே, அறிவுன்னா அறிந்து கொள்தல், புரிந்து கொள்தல், இந்தியா அறிவை தர்மம்னு நினைக்கிறதையே நிறுத்திடுச்சு. தார்மீகமானவங்க கிட்ட கேள்வி கேட்டா தப்பா நினைப்பாங்க. அவங்க கிட்ட ஞானம் இருக்கான்னு கேளுங்க, இல்ல என்கிட்ட நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவான். என்கிட்ட நம்பிக்கை இருக்கு, என்கிட்ட விசுவாசம் இருக்கு. ஞானிகளை பொறுத்தவரை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இந்த ஞானிகளை பார்த்தா நாஸ்திகர்களா தான் தோணுது. அதிகமா ஞானத்தை பத்தி பேசினா தார்மீகமா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா தர்மத்தின் பொருளே அறிவு, புரிந்து கொள்வது, போதோகம். உபநிடதங்கள் நமக்கு கற்றுத்தந்தது. நானே அறிவு. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, தர்மத்தோட அர்த்தம் அறிவுன்னு நினைக்கிறோமா? உங்களுக்கு சில படங்கள், வீடியோக்கள் காட்டப்படுது. அதுல தார்மீகமானவங்க யாருன்னு நீங்க உடனடியா சொல்லிடுவீங்க. அதை எப்படி சொல்ல முடியுது? அவங்க ஒரு குறிப்பிட்ட விதமா நடந்துக்குவாங்க, குறிப்பிட்ட சில வகை உடைகள் அணிஞ்சிருப்பாங்க, அவங்க பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், எல்லா சடங்கு சம்பிரதாயமும் கடைபிடிப்பாங்களா இருக்கும். சாமானிய மனிதன் சும்மா தலைய கொஞ்சமா குனியக்கூடிய இடங்கள்ல தார்மீகமான ஆளு சாஷ்டாங்கமா தண்டம் போடுவானா இருக்கும், நீட்டி படுத்துருவானா இருக்கும். தண்டம்னா தடி மாதிரி படுத்துக்கிறது. இவங்களதான் தார்மீகமானவங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இவங்கள தான் சொல்றீங்க. அவங்க வித்தியாசமா ஒரு கலர்ல உடுத்தி இருப்பாங்க. ஏன் இந்த நேரத்துல உடுத்தி இருக்கீங்கன்னு கேட்டா, தூத்தேரி, நாஸ்திகன், கேள்வி கேட்கிறான் பாரு அப்படிம்பாங்க. நாம கேள்வி கேட்கறதையே தர்மத்தில இருந்து எடுத்துட்டோம். ஆனா தர்மத்தின் மையத்தில் இருக்கிறது கேள்வி ஞானம். கேள்வி கேட்க முடியாதவன் தார்மீகமாக முடியாது. இந்தியா தர்மத்திலிருந்து அறிவை ஒரேடியா விலக்கி வச்சிடுச்சு. ஞான மார்க்கிகளை தார்மீகமானவர்கள்னே ஏத்துக்கிறது இல்ல. ஞான மார்க்கிகள்னா நம்ம பார்வையில நாத்திகர்கள். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்ன சொல்லுவோம்னா, கடவுளை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? உயர்ந்ததெல்லாம் நமக்கு வெளியில இருக்கு. இது போலி தர்மங்க. இதுதான் உயர்வானது உங்களுக்கு வெளியே இருக்குன்னு நிலைநாட்டுது. இது தர்மத்துக்கே முற்றிலும் விரோதமானது. வேதங்களின் மறைபொருள் அனைத்திலும் உயர்ந்தது இங்கே இருக்கிறது. அது என்னுடைய சொந்த உள்ளார்ந்த சாத்தியக்கூறு, சிறப்பு. இது ஒரு தர்மம். இன்னொரு தர்மம் சொல்லுது, சிறப்பானது, நல்லது எல்லாம் உனக்கு வெளியே இருக்கு, உன்னுடைய கடமையே இப்படி நிக்கிறது தான், இது செய் போதும். இது தர்மமே கிடையாது, இது பொய்.
இது உங்க வாழ்க்கையை நரகமாக்கிடும். இது விழுந்து கும்பிடுறத தான் சொல்லி கொடுக்குது, புரிஞ்சுக்கிறதில்ல. நீங்க முதல்ல குனியறீங்க, அதுவும் யாருன்னே தெரியாதவங்க முன்னாடி போய் குனியறீங்க. அப்புறம் பணக்காரங்கிட்ட போய் குனியறீங்க. அப்புறம் ஆக்டர்ஸுக்கு முன்னாடியும் செலிபிரிட்டிஸுக்கு முன்னாடியும் தேவையில்லாம குனியறீங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்தது போலியான தர்மம்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன சம்பந்தம்னு தொடர்பு படுத்தி பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன் ஒரு சராசரி இந்தியன் சுலபமா எங்க வேணாலும் குனியறான்? ஏன் குனியறான்னா, நம்ம தர்மத்தோட அர்த்தமே குனியறதுன்னு ஆக்கி வச்சிருக்கோம். தர்மத்தின் பொருள் அறிவது, குனிவது கிடையாது. எந்த அளவுக்கு சரிங்க ஐயா, கும்பிடுறேங்க ஐயா, எஸ்மேன்ஷிப் இந்தியாவில் இருக்கோ அந்த அளவுக்கு உலகத்துல வேற எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா சொல்லுங்க? ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா போதும், ஹே 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 ஹே. ஒரு பெரிய கடையை பார்த்துட்டா அதுக்கு முன்னாடி குனியறோம். சாதாரண தெருப்பொறுக்கியா இருப்பான், அவனுக்கு முன்னாடியும் குனியறோம். தாதா குனிஞ்சு நட. எதிர்த்து நிக்க நாம எங்க கத்துக்கிட்டோம்? எனக்கு பிளாசி போர் தான் ஞாபகத்துக்கு வருது அப்பப்ப. கை அளவு ஆங்கிலேயர்கள், நவாபுடைய படைகள் மொத்தமும் தோத்துட்டு வந்தோம். இதுவரை இந்தியா தோல்வியடைந்த போர்களை கணக்கெடுத்து பார்த்தா எண்ணிக்கை பலத்துல அதிகமா இருந்தது இந்தியா தான். ஆனால் நாம எதிர்க்கிறத சுத்தமாவே கைவிட்டுட்டோம். நாம கத்துக்கிட்டது இதுதான். இது இருக்கு இல்லையா, இதுதான் இந்தியாவின் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருக்கு. ஆமாங்க, வணங்குறதும் சரணடைறதும் கண்டிப்பா தேவைதான். ஆனா குறைஞ்சபட்சம் யாருக்கு தலை வணங்குறீங்கிறதையாவது சொல்லுங்க. அதுதான் தெரியல. தன்னையாவது தெரியுமா? சத்தியம் அறிய முடியாததாக இருக்கலாம், சந்தேகமே இல்லை. அகங்காரத்தை தெரிஞ்சுக்க முடியாதா சொல்லுங்க? அகங்காரம் அறிய முடியாததா? சார், நான் யாரை வணங்குறேனே தெரியலன்னு சொல்ல கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சத்தியம் அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆனா என்னை பத்தியே தெரியலன்னா இது நியாயமா? யாருக்கு கொடுக்கறேன் அது தெரியாம போகலாம். ஆனா யார் கொடுக்கறாங்க, என்ன கொடுக்கறாங்கன்னு கூடவா தெரியாது? சொல்லுங்க. இப்ப தன்னை அறிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். அதுவே தர்மத்தின் அடிப்படை. அதை ஆத்ம ஞானம்னு சொல்லுவாங்க. தன்னை அறிதல். ஆத்ம ஞானம்னா தன்னை அறிதல். தன்னை என்றால் ஆத்மா கிடையாது, அகங்காரம். இதையாவது சொல்லுங்க. இந்த தலையை தானே குனியறீங்க, இது என்னது எனக்கே தெரியாது. யாருக்கோ பரிசு கொடுக்குறீங்க, கவருக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியல. நீங்க செய்யறது நல்லா இருக்குங்களா? நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. ஹோலி இல்லைன்னா தீபாவளி அப்ப ஏதாவது பேக்கேஜ் வந்தா வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. நீங்க செஞ்சது சரியான வேலையா? இதே மாதிரிதான். என்ன சொல்றீங்க? ஐயா, நான் பரமாத்மாவுக்கு முன்னாடி தலை வணங்குறேங்கிறீங்க. தலைனா என்னன்னு புரியல உங்களுக்கு. பரமாத்மான்னா என்னன்னு தெரியலையா? அது புரிஞ்சுக்க முடியுது. அன்னோவபிள், ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. எங்க இது கூடவா அன்னோவபிள்? இது அன்னோவபிளா? இதுதாங்க ஞானப்பாதை. இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஞான மார்க்கம்னு சொல்றோம். செல்ஃப் நாலேஜ், ஆத்ம ஞானம். நாம இதை தெரிஞ்சுக்கிறது இல்லை, ஆனா இப்படி அழுத்தி வைக்கிறோம். இதுனா இயற்கை. இந்த பிண்டம் முழுசும் இயற்கையின் பிண்டம். நாம வெளியே பார்க்கக்கூடிய முழு பிரம்மாண்டமும் இயற்கையின் பிரம்மாண்டம். நமக்கு பிண்டமும் தெரியல, பிரம்மாண்டமும் தெரியல. காட்டிக்கிறது மட்டும் தார்மீகமான ஆளு. ஒண்ணுமே தெரியாதுன்னா எப்படி தார்மீகமாவீங்க? தர்மத்தின் பொருளே அகவிடுதலை. அகம் பத்தியே தெரியாம எப்படி தார்மீகமானவங்க ஆவீங்க? தர்மத்தின் பொருள் அகத்தை முக்திக்கு அழைத்து செல்வது. அகம் ஒரு நோயாளி, முக்தி ஆரோக்கியம். இந்தியா தர்மத்தை விட்டு வெகு தூரம் போய்விட்டது. குருட்டு பக்தியை இந்தியா தர்மமாக ஆக்கிவிட்டது. பக்தி மிக உயர்ந்த ஒரு விஷயம். பக்தி என்பதன் பொருள் அகத்துக்கு ஆத்மா மேல் ஏற்பட்ட அன்பு. அன்பு மார்க்கமே பக்தி மார்க்கம். பக்தி என்னால் அன்பு. தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு பேர் பக்தி கிடையாது. நீங்க யாரு? உங்களுக்கு யார் மேல் அன்புன்னே தெரியலன்னா எப்படிங்க அன்பு செய்வீங்க? ஒரே மயக்கமா இருக்கு, தான் யாருன்னே நினைவில்லைன்னு வச்சுக்குங்க. நல்லா குடிச்சிருக்கீங்க, ஒரேடியா உணர்வே இல்லை, யாராவது பேரை கேட்டா கூட சொல்ல தெரியல. அப்ப போய் யார்கிட்டையாவது ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. அப்ப உங்ககிட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? ஐன்னா யாரு? நீங்க சொல்வீங்க என்னோட பேர் என்னது? நான் தான் ரஜினிகாந்த். அவங்க கேட்பாங்க, ஐ லவ் யூ சொல்றீங்களே, ஐன்னா என்னன்னு கூட தெரியலையா? உங்க ஐ லவ் யூக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? பக்தினா என்ன? ஐ லவ் யூ.
சரி, டயர்டானா ஆயிட்டு போறேன், நீங்க எதுவும் பேச வேண்டாம். மறந்துடாதீங்க, இன்னைக்கு என்னோட பர்த்டே, என்ன வேணா செய்வேன். என் நேரமும் உங்க கைத்தட்டல் செல்லுபடி ஆகாது. இப்போ பக்தினா என்ன சொன்னோம்? ஐ லவ் யூ. மறந்துடாதீங்க, பக்தினா ஐ லவ் யூ. ஐன்னா என்னன்னே தெரியலன்னா ஐ லவ் யூன்னு எப்படி சொல்லுவீங்க? ஐன்னா என்னன்னே தெரியாம எப்படி ஐ லவ் யூன்னு சொல்றீங்க? பக்தர்கள் கிட்ட கேட்கிறேன். அப்ப பக்திக்கு கூட எது அவசியம்? ஞானம். ஐ உடைய ஞானம். ஞானம் என்றால் ஆத்ம ஞானம். இது என்ன மாதிரி பக்திங்க? தலையை மட்டும் குனியறது, ஆனா தலைன்னா என்னன்னு தெரியாது. ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்க, ஆனா ஐன்னா என்னன்னு தெரியாது. இது என்னங்க பக்தி? பக்தி மார்க்கம்னா அன்பு மார்க்கம் இல்லையா? அன்புன்னா நான் அன்பா இருக்கேன் அப்படின்னா யாருக்கு அன்பு? ஓ சார், அது எங்களுக்கு தெரியாது, ஏன்னா தெரிஞ்சுக்க தடை. அதுவும் குறிப்பா தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா தடை. தன்னை பத்தி தெரிஞ்சுக்க தடைன்னா அப்புறம் தன்னோட காமத்தை பத்தியும் தெரியாது, அது எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. எப்ப அது வெடிச்சு வெளிவருதோ அப்ப பலாத்காரமாகிடுது. அப்பப்ப அந்த பலாத்காரத்துக்கு வெளிநாட்டவர்களும் பலியாகிடுறாங்க. இந்திய பெண்கள் பலாத்காரப்படுத்தப்படுறது புதுசு கிடையாது, எப்பவும் நடக்கிறது தான். எப்பவாவது வெளிநாட்டு பெண்களுக்கு நடந்தா அது தலைப்பு செய்தி ஆகிடும். இந்திய பெண்களை வெளியிலிருந்து தான் யாரும் பலாத்காரம் செய்யணும்னு அவசியம் இல்லை. குடும்பத்துல நடக்குது, கணவனே பலாத்காரம் செய்யறான், காதலனும் செய்யறான். அத பலாத்காரம்ங்கிற வரிசையில கூட எண்ண மாட்டாங்க. பல தடவை அத பலாத்காரம்னே ஒத்துக்க மாட்டாங்க. புருஷன் செஞ்சா அது பலாத்காரமா எப்படி ஆகும்? புருஷன் பெண்டாட்டிக்குள்ள பலாத்காரமா நடக்கும்? ஆமாங்க, அது பகிரங்கமான பலாத்காரம். இப்படி நடக்க காரணம் அவனுடைய ஆசைகளின் மூலம் என்னன்னு அவனுக்கே தெரியாததுதான். அவனுக்கே தெரியாது. தனக்கு முன்னாடி பெண் உருவத்துல நின்னுட்டு இருக்கிறவ முதல்ல ஒரு மனுஷி, அப்புறம் தான் பெண். மனிதனின் அடையாளம் உடலால் அல்ல அறிவால் அறியப்படுவது. மனைவியை எப்பவுமே ஒரு உணர்வுள்ள மனுஷியா எப்பவும் பார்த்ததே கிடையாது. ஏன்னா உணர்வுன்னா அறிவு. இந்த மனித உருவத்தில் இருக்கிற ஆண் தன்னையே உணர்வுள்ளவனா எப்பவும் பார்த்ததே கிடையாதுன்னா அவனால தன்னோட மனைவியை உணர்வுள்ளவளா எப்படிங்க பார்க்க முடியும்? அவனையே உடம்பா நினைக்கிற இந்த ஆண் அவனோட மனைவியையும் உடம்பா தான் புரிஞ்சுக்கிறான். ஆரம்பத்துல அவளுக்கும் உடம்ப பாராட்டுறப்ப சந்தோஷமா தான் இருந்திருக்கும். ஆகா, நாம செமபாடி அப்படி இப்படின்னு. அப்புறம் தான் மெதுவா புரிய ஆரம்பிச்சது, உன்னை உடம்பா பாக்குறவன் தினமும் உன் உடம்ப கடிச்சு சாப்பிடுவான், அவ்வளவுதான். புரிதல். புரிதல் தர்மம்னாலே புரிஞ்சுக்கிறது தான். அதனால நமக்கு புரிதலின் அடிப்படையில் அமைந்த பண்பாடு வேண்டும். மக்கள் சொல்றாங்க இல்லையா, நமக்கு பண்பாடு வேணும்னு. ஆமாங்க, பண்பாடு கண்டிப்பா வேணும். புரிதலின் அடிப்படையில் அமைந்த பண்பாடு வேண்டும். நமக்கு எப்படிப்பட்ட பண்பாடு வேணும்னா, நமக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி பண்பாடு வேணும். ஒவ்வொன்றும் புரிய வச்சு சொல்லி கொடுக்கணும். கேட்கப்படாத கேள்விகளுக்கும் கூட பதில் கொடுக்கக்கூடியதும், பிள்ளைகளுக்கு மதிப்பெண் அவர்கள் பதிலை விட கேள்விகளை பொறுத்து தரக்கூடியதும், பிள்ளைகளுக்கு நம்பர் அவர்கள் பதில்களால் இல்லாமல் கேள்விகளால் கிடைக்கக்கூடியதுமான, எல்லாரையும் விட நல்ல கேள்வி கேட்கிற குழந்தைக்கு அதிக மதிப்பெண் கிடைக்கணும். நமக்கு அப்படிப்பட்ட பண்பாடு தான் தேவை. ஆனா நம்ம பண்பாடு எப்படி ஆயிடுச்சு? மனப்பாடம் பண்ணு, அதை நம் கல்வியிலும் பார்க்கலாம். புரிஞ்சிக்காத, மனப்பாடம் பண்ணு. புரிஞ்சிக்காத, மனப்பாடம் பண்ணு. இவை எல்லாமே அறிவை புறக்கணித்ததால ஏற்பட்ட விளைவுகள். இவை எல்லாமே உண்மையான தர்மத்தை புறக்கணித்ததால ஏற்பட்ட விளைவுகள். கேளுங்க கேளுங்க கேளுங்க. அது அப்படிதானே சொல்லாதீங்க. ஆனா அது அப்படிதானே. அது அப்படிதானா என்னங்க? அப்படிதானா என்னங்க? என்னுடைய வாழ்க்கை இது, எது சரியோ அதுதான் நடக்கும். என்னுடைய வாழ்க்கை இது, அது எப்படியோ எப்படிங்க நடக்கும்? இதுவரைக்கும் நடந்தது எனக்கு எதுக்குங்க? என் வாழ்க்கை என்ன, கடந்த காலமா, வரலாறா? வாழ்க்கை ஒன்றுதான், அது நிகழ்காலம். நடந்ததையே திரும்பவும் செய்ய எனக்கு எந்த கட்டாயமும் கிடையாது. கண்டிப்பா எந்த கட்டாயமும் கிடையாது. அப்படிதான் நடக்கணுங்கிறது எனக்கு நடக்காது. நடக்க வேண்டியதுதான் நடக்கும். இதுதான் என் வாழ்க்கை. சொல்றது புரியுதுங்களா?
புரிஞ்சிக்கிறவங்க எப்பவும் தன்னோட உடம்புக்கு அடிமையாக மாட்டாங்க. புரிஞ்சிக்கிறவங்க எப்பவும் தன்னோட மனோவிருத்திகளுக்கு அடிமையாக மாட்டாங்க. புரிஞ்சுக்காதவங்க அதிகபட்சம் அடக்கி வைப்பாங்க. அடக்கி சப்ரஷன் இந்திய சமூகத்தில் அதிகம், மிக அதிகம். சப்ரஸ் பண்ணிடு, வெளியே தெரியவே கூடாது. வாய் விட்டு சில வார்த்தைகளை சொல்லவே கூடாது, பேசவே கூடாது. சில விஷயங்களை பத்தி பேசவே கூடாது. வாழ்வின் மகத்துவமான பல விஷயங்களை பத்தி பெற்றோர்களும் பிள்ளைகளும் கலந்து பேசுறதே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லாவற்றையும் விட மகத்துவம் வாய்ந்த கேள்விகளை பத்தி பேச்சுவார்த்தையே கிடையாது. நீங்க எந்த விஷயத்தை பத்தியாவது விவாதிக்கவே விரும்பலன்னா நீங்க விவாதிக்க வேண்டிய விஷயமே அதுதான். எந்த விஷயத்தை பத்தி கணவனும் மனைவியும் நேருக்கு நேர் பேசவே விரும்பலையோ நீங்க பேச வேண்டிய விஷயமே அதுதான். தெரிஞ்சே அடக்கி வைக்கிறீங்க. சப்ரஸ் சப்ரஸ் சப்ரஸ். நம்மளை நாமே சப்ரஸ் பண்ணிக்கிறது. எப்பவாவது யாராவது வந்து சொல்றாங்க, இல்லைங்க எனக்கு தர்மத்தோட அர்த்தம் என்னன்னா நான் கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். என்னது? நான் கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கேன். பக்தியோட நீங்க பேசினீங்களே, அது எதுல ஆரம்பிச்சது? நான் கடவுளை நம்புறேன். அப்ப நான் யாரு? அப்ப நான் யாரு? நான் காலையில எழுந்த உடனே அந்த சமய நூலை பாராயணம் பண்றேன். இதுவும் எதுல இருந்து ஆரம்பிச்சது? நான் யாரு? நான் என்பது இல்லாமல் எந்த தர்ம நூலும் இருக்கவே முடியாது. ஆத்ம ஞானம் இல்லை என்றால் அது எப்படி தர்மமாகும்? நான் கோவிலுக்கு போறேன். விஷயம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? நான் என்னை பத்தி தெரியல. கோவில் பின்னாடி தான் வந்தது. நான் தான் முதல்ல வந்தது. நான் பூஜை எல்லாம் பண்றேன். நான் விரதம் இருக்கிறேன். இன்னைக்கு சிவராத்திரி, இன்னைக்கு விரதம் இருக்கணும், அப்புறம் கிரியா செய்யணும். இப்படியெல்லாம் சொல்றீங்களே, அது எங்க இருந்து தொடங்குது? நான் இதை பத்தி தெரியல. அப்புறம் சிவனை எப்படி தெரிஞ்சுப்பீங்க? இன்னைக்கு ஆதிசங்கரர் என்னங்க சொன்னாரு? அவர்கிட்ட நீ யாருன்னு கேட்கிறாங்க. அவருக்கு குருவாக போறவர் அவர்கிட்ட கேட்கிறார், யார் நீ? பதில் சொல்லு. சிவோகம். நானே சிவனாவேன். அவர்கிட்ட கேட்டாங்க, நீ யார்? பதில் சிவோகம். நீங்க பாடுறீங்க இல்லையா, சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். இது அவர் யாருக்கோ சொன்ன பதில். கேள்வி என்ன? நீ யாரு தம்பி? நீ யாரு? அறிமுகப்படுத்து. அப்ப சொல்றாரு சிவோகம், நான் சிவன். உங்களை பத்தியே தெரியாம அப்படி என்ன சிவராத்திரி கொண்டாடுறீங்க? சிவோகம், நானே சிவம். தன்னை பற்றியே தெரியாதவனுக்கு சிவராத்திரி கொண்டாட என்ன அருகதை இருக்கு? இங்க என்னடான்னா, சிவராத்திரியில ஒரே ஆட்டம் பாட்டம் கும்மாளம் தான். நான் தவிர மத்த எல்லாமே இருக்கும். ஆட்டம் பாட்டம் லொட்டு லொசுக்கு. ஆனா நான் எங்கேயுமே இருக்காது. ஆத்ம ஞானம் எங்கேயுமே கிடையாது. ஆத்ம ஞானம் எங்கேயுமே கிடையாது. இந்தியாவின் தர்மமே அப்படி ஆகிடுச்சு. ஆத்ம ஞானம் இல்லாத தர்மம். ஆத்ம ஞானம் இல்லாத இடத்துல சமுதாயம் இயங்குவதற்கு சட்டதிட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் தேவைப்படும். அதுல அடக்குமுறை இருக்கும். இது நியமம். நீ இந்த மாதிரி துணி போடணும், புரிய வைங்க. ஏன் இதை கேட்க தடை? அப்படி நடக்காதுங்க. தர்மம்னா கிளர்ச்சி. மனிதர்களின் பிறப்பு உண்டானது பந்தத்தில். தர்மத்தின் பொருள் அந்த பந்தங்களுக்கு எதிரான கிளர்ச்சி. புரிந்து கொள்வதே தர்மம். நடந்துட்டு வர்றத ஒண்ணு புரிய வைங்க, இல்ல கடைபிடிக்கணும்னு கட்டாயப்படுத்தாதீங்க. ஏத்துக்க முடியலன்னா நாங்க செய்ய மாட்டோம். இதுதான் தர்மம். புரியாத வரை செய்ய மாட்டோம். இதுதான் தர்மம். இது மட்டும் இல்ல, புரிந்து கொள்ளாமல் வெளியில் இருப்பவர்களின் கட்டளைகளை மட்டும் இல்ல, என் உடலின் கட்டளையும் நான் பின்பற்ற மாட்டேன். காமம்னா என்னங்க? சமூகத்தின் கட்டளைகள் சில உடலின் கட்டளைகள். காமத்துல 2 திசையில இருந்து ஆணை வரும். உங்க உடம்பும் உங்களுக்கு ஆணையிடும். உங்க முன்னாடி வந்து நிக்கிற மனிதனும் உங்களுக்கு ஆணையிடுவான். இந்த ரெண்டும் சேரும்போது காமம் உருவெடுக்கும். நீங்க இந்த ரெண்டுக்குமே கீழ்ப்படியாதீங்க. யாராவது என் முன்னாடி வந்து ஆசையை தூண்டி விடுற மாதிரி நின்னா அவங்க கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டேன். தூண்டி விடணுங்கிற நோக்கத்தோட அவங்க எனக்கு முன்னாடி வந்து நிக்கலாம். ஆனா நான் அதுக்கு பலியாக மாட்டேன். நான் உணர்ச்சிக்கு அடிமை இல்லை. நான் ஏன் உன்னுடைய கட்டளைக்கு அடிபணியணும்? நான் என்ன உனக்கு அடிமையா? நீ என்னை அலைய விடணுங்கிற எண்ணத்தோட வந்து நின்னாலும் நான் அலைய மாட்டேன். நான் என்ன உனக்கு அடிமையா? உன் பின்னாடி அலைய. இப்படிதான் உடம்பும் உங்களுக்கு ஆணையிடுது. வயசுக்கு வந்தாச்சு, உணர்ச்சி வசப்படு. உடம்பே, உன் ஆணைக்கு நான் அடிபணிய மாட்டேன். யாரோட ஆணைக்கும் அடிபணிய மாட்டேன். ஏன்னா நான் தார்மீகமானவன். தர்மத்தோட அர்த்தம் இதுதான், அடிபணிய மாட்டேன். அடிபணிய கூடாது.
அடிபணியாமல் இருக்கிறது தான் தர்மம். தர்மத்தோட அர்த்தமே குருட்டு தாக்கங்களுக்கும் அறியாமைக்கும் தலைவணங்கிறதுன்னு ஆக்கி வச்சிருக்கோம். நம்ம தர்மம் தலைகீழ். இதனாலதான் நாம இவ்வளவு மிருகத்தனமா இருக்கோம். சொன்னது ஏதாவது புரிஞ்சுதுங்களா? இல்ல நான் இப்படி கேட்கட்டுமா? சொல்றத மண்டல ஏத்திக்கிட்டீங்களா? புரிஞ்சுதோ புரியலையோ ஆமாம் சாமி போட்டீங்களா? இப்படி கேட்கறதா இல்ல இப்படி கேட்கறதா? சொல்றது ஏதாவது புரிஞ்சுதுங்களா? எப்பவும் நான் உங்ககிட்ட என்ன கேட்பேன்? சொல்றது புரியுதுங்களா? நீங்க அவசரமா புரியுதுன்னு சொன்னா நான் உங்களை கொஞ்சம் திட்டியும் இருக்கேன். இவ்வளவு சீக்கிரமா எப்படி புரிஞ்சுது? இவ்வளவு சீக்கிரமா எப்படி புரிஞ்சுது? புரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய விஷயம். புரிதல் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. நம்ம ஏத்துக்கிறதுக்காக பிறக்கல, புரிஞ்சுக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். போதோகம் சிவோகம். நாம புரிஞ்சுக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். புரியுதுங்களா? காமமானாலும் மோகமானாலும் கோபமானாலும் பயமானாலும் தடி எடுக்கிறது தீர்வு ஆகாதுங்க. இதுக்கெல்லாம் தீர்வு புரிதல் தாங்க. இந்த தடியடி வெகு தூரத்துக்கு வராது. இதனால அடக்குமுறையும் போலித்தனமும் தான் வரும். எதை அடக்கி வைக்கிறீங்களோ அது வெடிக்கும். ஃப்ராய்ட் சொன்னது முழுசும் இதுதான். எதை அடக்கி வைக்கிறீங்களோ அது வெடிக்கும். சார் வணக்கம். வந்திருக்கக்கூடிய விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். என் மனசுல ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆச்சுங்க சார். 5-6 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு பிரச்சனைனால என்னோட பிறந்த வீட்டில தான் இருக்கேன். எனக்கு 2.5 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. நான் குழந்தைய விட்டுட்டு பிஎட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேயும் போக வேண்டி இருக்கு. அப்புறம் வீட்லயும் இருக்கணும். எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, நான் என் லட்சியத்தை பார்க்கிறதா இல்ல என் குழந்தைய கவனிக்கிறதா? இதுதான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. எப்படி முன்னேறது? என்ன செய்யறது? தயவு செஞ்சு வழிகாட்டுங்க சார். எல்லாமே சேர்த்து எடுத்துட்டு தான் போகணும். எதையும் தவிர்க்க முடியாது. இதை பார்க்கறதா இல்ல அதை பார்க்கறதான்னு கேட்கக்கூடாது. அப்படி செய்ய முடியாது சார். அப்பப்போ தோணுது, போராடி போராடி களைச்சு போய் போதும் போ விட்டுடலான்னு தோணுது. இது மாதிரி அப்பப்போ தோணுது. களைப்பா இருந்தாலும் நடந்துகிட்டே இருக்கணும். தினமும் நான் வகுப்பு இருக்கிற தினங்கள்ல 4-5 மணி நேரம் உங்க கூட கழிக்கிறேன். 4-5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூட குறை இருக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு வகுப்புக்கு 6ல இருந்து 8 மணி வரை செலவாகுது. அதை தவிர அமைப்போட வேலைகளையும் பார்க்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலை அதுவும் அதிகமா இருக்கும். அதுவே தன்னளவுல ஒரு ஃபுல் டைம் வேலை. நான் இதை பார்க்கறதா இல்ல அதை பார்க்கறதான்னு சொல்ல முடியாது. 2 வேலையுமே செய்யணும். இப்போ உங்க கூட இருக்கேன், இதுலயே முழுசுமா முழுகிடணும்னு தான் விரும்புறேன். அந்த சமயம் எனக்கு அமைப்பு சம்பந்தமா செய்ய வேண்டிய முக்கிய வேலைகள் எல்லாம் இருக்கு. வெளியே போய் அதெல்லாம் செய்யணுங்கிற ஞாபகமே வர்றதில்ல. எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. இப்போ இது இப்படியே நடந்துட்டே இருக்கட்டும்னு தோணும். யாரும் நேரத்தை ஞாபகப்படுத்தலைன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் கூட உங்களோட பேசிட்டு இருப்பேன். இப்போ உறவினர் ஒருவர் அமிர்த்சர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்களோட பேசிட்டு இருந்ததில்ல. எனக்கு 3 மணி ஆனதே தெரியல. நீங்க எங்களோடய பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அங்க போங்க, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதனால ஒண்ணுக்காக இன்னொன்றை விடணும்னு சொல்ல முடியாது. மனுஷனா பிறந்துட்டோம், எல்லாமே எடுத்துட்டு தான் போகணும். மனுஷனா பிறந்துட்டாலே எதுவுமே முழு நிறைவா இருக்காது, பெர்ஃபெக்டா எதுவும் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் குற்றம் குறை சொல்ல வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் அதுக்கு நடுவுல பாதை அமைச்சிக்கணும். அர்ஜுனன் பீஷ்மர் கிட்ட சொல்லவா முடியும்? பாருங்க தாத்தா, நாங்க விரும்புற மாதிரி தான் அம்பு போடணும். இல்ல கர்ணன் கிட்ட சொல்லவா முடியும்? பாரு, சண்டைக்கு வந்துட்ட, ஆனா நீ தான் சாகணும், சரியா? நம்ம முன்னாடியே டீல் போட்டுக்குவோம். அதாவது நாம சண்டை போடுவோம், ஆனா நீ செத்து போயிடு. ரெண்டுமே தேவைதான். ரெண்டுமே தேவைதான். ஆமா, வாழ்க்கையை எப்படி நடத்தணும், பாதையை எப்படி வகுக்கணும்னா இதுவும் விழக்கூடாது, அதுவும் உடையக்கூடாது. படகு ஓட்டுறப்ப துடுப்ப 2 பக்கமும் போடுறீங்க இல்லையா? பறவை பறக்கிறப்ப சிறகு 2 பக்கமும் அடிக்குது இல்லையா? அது மாதிரிதான்.